உண்மையா? அதுதான் தீர்வா? இந்திய இறையாண்மைக்கு இதுக்கு முன்னால் பல முறை அவமரியாதை இழைத்திருக்கிறது அமெரிக்கா என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. துணை தூதர் கைது விவகாரம் இந்தியா அதீதமாக உணர்ச்சிப்பட்டு விட்டதா அல்லது அவமதிக்கப்படுகிறதா இந்தியா, அமெரிக்காவால் அவமதிக்கப்படுகிறதா இந்தியா, அதை பற்றி தான் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போலவே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இதே போலவே தமிழகத்துடைய அமெரிக்க துணை தூதரகத்துடைய அரசியல் ஆலோசகர், முன்னாள் அரசியல் ஆலோசகர் திரு நடராஜன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் 3 பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நண்பர்களே. நான் முதல்ல நடராஜன் அவர்கள்ட்ட தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பணிப்பெண் 2 முக்கியமான குற்றச்சாட்டுகள் அவங்க மேல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பணிப்பெண்ணுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட குறைவான சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இரண்டாவது அவங்களுக்கான விசா பேப்பர், அவங்களுடைய விசா கிளியரன்ஸ் போது தவறான தாள்களை உள்ள இணைச்சு அதற்கு துணை போனாங்க, ஒரு தவறுக்கு துணை போனாங்க அப்படின்ட்டு. இந்த குற்றச்சாட்டுகள் அமெரிக்காவில் அவ்வளவு பெரிய குற்றமா, 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டா, இவங்க கைது செஞ்சு விலங்கு போட்டு இது மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு கொலை குற்றவாளிகளை போல கொண்டு வர அளவுக்கு அவ்வளவு பெரிய மிகப்பெரிய குற்றச்சாட்டா? அவர்கள் எடுத்த சட்ட நடவடிக்கைகள் சற்று அதீதமாக இருக்கலாம், ஆனால் நாம் செய்தது தவறு. அந்த பெண்மணி செய்தது நிச்சயமாக தவறு. ஒரு தவறான ஆவணத்தை கொடுப்பது, ஒரு சம்பளத்தை உறுதி செய்து அந்த சம்பளம் தராமல் வேறு ஒரு சம்பளம் தருவது, இதையே நமது அமெரிக்க தூதரகத்தில் நாம் யாரும் விசா பெறுவதற்கு தவறான ஆவணம் கொடுத்தால் இங்கே போலீசில் புகார் செய்து விடுவார்கள். அதே போல அங்கு நடவடிக்கை, இங்கு போலீஸ் எடுத்துக்கொள்ள வேறு மாதிரி, அங்கு அவர்கள் சட்டப்படி கரெக்டாக நடந்து கொள்கிறார்கள். ஓவர் அதீதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற கைவிலங்கிடுவது ஒரு தூதருக்கு என்பதெல்லாம் சரியான நடைமுறை அல்ல. ஆனாலும் நாம் இந்தியா அதற்கு எதிர்வினை காட்டி இருப்பது சரியல்ல, ரொம்ப அதீதம். நீங்க அவங்க நம்முடைய துணை தூதரா இருக்கிறவங்க அவங்கள கைவிலங்கிட்டு போனது சரியில்லைன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. நீங்க அதே அமெரிக்க தூதரகத்துக்கு அரசியல் ஆலோசகரா இருந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் மேல இருந்திருக்கிறீங்க. ஆனா இந்த மாதிரி நடவடிக்கை சரியில்லைங்கிறது அமெரிக்க அதிகாரிகளுக்கு தெரியாது. அவங்க சொல்றாங்க நாங்க ரொம்ப சரியான நடவடிக்கை தான் எடுத்திருக்கிறோம், சட்டப்படி தான் எடுத்திருக்கிறோம், எங்க ஊர் சட்டத்தை என்ன சொல்லுதோ அதை மாதிரி தான் செஞ்சிருக்கோம் சொல்லி சொல்றாங்க. சில சமயங்களில் போலீஸ் தூதரகம்னு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிருக்கலாம், அதுக்கப்புறம் தெரிய வந்த உடனே மாத்திருக்கலாம். இல்ல முழுக்க தெரிஞ்சுதான் செஞ்சோன்னு ரொம்ப திரும்ப சொல்றாங்க. எதுவுமே தெரியாம நடக்கல, முழுக்க we are completely aware of all these things சொல்றாங்க. அப்ப அதற்கு இதுக்கு நமக்கு தவறான ஆவணம் தந்ததை தவிர்த்து வேற ஏதாவது காரணம் இருந்திருக்க முடியும். அதை இருதரப்பும் சொல்லியிருக்க மாட்டார்கள். திரு அமெரிக்க நாராயணன் கேட்க விரும்புறேன். அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். இன்னைக்கு மக்களவையில் சொல்லும் போது திரு சல்மான் குர்ஷித் அவர்கள் சொல்றாங்க பாராளுமன்றத்தில், இந்த மாதிரி இது ஒரு மிகப்பெரிய சதி, இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு கைது நடந்ததுக்கு வெறும் ஒரு வழக்கு பிரச்சனையோ அந்த மாதிரி ஒரு விசால தவறா கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு கான்ஸ்பிரசி, ஒரு சதி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் சொல்றதுலயும் அது மாதிரி ஒரு காரணம் தெரியுது. வேற ஏதாவது காரணமாக இவ்வளவு வெகமெண்டா நடந்துக்கிறாங்க அப்படின்னா வேற ஏதாவது காரணம் இருக்கலாம்னு சொல்றாங்க. பின்னணியில் ஏதாவது சதி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால, அமெரிக்காவுடைய நடவடிக்கை காட்டுமிராண்டித்தனமானது, வெறுக்கத்தக்கது, அதுல எந்த விதமான சந்தேகம் வேணாம். ஏன் இவர் ரொம்ப இப்படி அப்படி பேசுறாருன்னு எனக்கு புரியல. அவர் ஆலோசகர் தான், சட்டப்படி எடுத்தோன்னு சொல்றாரு. இந்திய அரசு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, இது காட்டுமிராண்டித்தனமானது, இது வெறுக்கத்தக்கது, இட் ஹாஸ் பி அபார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் மக்கள் மன்றத்திலையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இரண்டாவதாக, இந்த அம்மா பண்ணதுல தவறு இல்லைன்னு இன்னைக்கு யாருமே பேசல. அவர்கள் இந்த விசா பேப்பருக்கு தவறான செய்தி கொடுத்திருந்தாலும், இல்லை ஒரு தன்னுடன் வேலை செய்தவர்களை தவறாக ஒப்பந்தப்படி செய்யாமல் இருந்தாலும் அது தவறுதான், அது தண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இருக்கிற ஒரு இந்திய தூதரகத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி நடத்தப்படுவது ரொம்ப தவறு. ராமாயணம் மகாபாரதம் காலத்திலேருந்து ஏன் சோழா டைனஸ்டியில கூட நம்ம டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டியை ரொம்ப தெளிவாக நமது பாரம்பரியம் பார்த்துக்கிறது. வியன்னா கன்வென்ஷனுக்கு இருக்கு. அந்த வியன்னா ஒப்பந்தம் அதான் சொல்றீங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க அமெரிக்கா அதை பத்தி தெளிவான ஒரு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, தூதரக நடவடிக்கைகள் சார்ந்த ஒரு குற்றமோ புள்ளியோ ஒரு மாற்று கருத்து இருந்தா அதை அந்த மாதிரி பார்க்கலாம். இத மாதிரியான குற்றங்கள் யார் செஞ்சாலும் குற்றம் தான். விசா மாதிரியான விஷயங்கள்ல நாங்க தூதரக அதிகாரி செஞ்சாரா இல்லாட்டி அவங்களுக்கு வேலைக்கு வந்தவங்க செய்யறாங்களா நான் பாக்குறது அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் அவங்களுக்கு பொருந்தாது சொல்றாங்க. இங்கு வருவதற்கு முன்ன வியன்னா கன்வென்ஷன் இல்ல, டிப்ளமேட்டிக் அண்ட் கான்சுலர் இம்யூனிட்டின்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இதை நான் போய் பார்த்தேன். கைடன்ஸ் ஃபார் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி, அவங்க
அவங்க நாட்டுள்ள அதிகாரிகளுக்கு, போலீஸ் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட குறிப்பு இன்டர்நெட்ல இருக்குது. அதை போய் நான் படித்து பார்த்தேன். அதுல விசா இதை பொறுத்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. அதுல நீங்க சொன்னது இருக்கு. ஆனா இவங்க நம்ம சொல்றோம் there's an interpretation. இந்த விசா கொடுக்கக்கூடிய இந்த நம்ம டெபுட்டி கான்சுலர் ஜெனரல் அவதான் இவங்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்புக்குடையது இது இம்யூனிட்டி உள்ள ஒரு பொறுப்பா இம்யூனிட்டி இல்லாத பொறுப்பான ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு அமெரிக்க அதிகாரிகள் ஆல்சோ ஒரு இதை இஷ்யூ பண்றாங்க. அந்த கார்டு ஒன்று இஷ்யூ பண்றாங்க. ஒவ்வொரு இதுவும் அதை நான் படிச்சேன். ஒவ்வொரு கார்டும் ஒரு கலர்ல இருக்கு. ஆனா அவங்களுடைய இதையே அவங்க மீறி இருக்காங்க. இவர் தெரிஞ்சுதான் சொல்றாரா தெரியாம சொல்றாரான்னு தெரியல. இன் ஆல் கேசஸ் including those in which individual provides US Department state issued identification card, the law enforcement officer should verify the immunity status with the US State Department அப்படினு சொல்லிருக்காங்க. யாரையாவது கைது செய்யச்சே இதை US State Department கிட்ட வெரிஃபை பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. அது வெரிஃபை பண்ணாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. இல்ல வெரிஃபை பண்ணிருக்காங்க. நாங்க பண்ண சரிதான் அவங்க திரும்ப சொல்றாங்க. அவங்க ஸ்டேட் டிபார்ட்மென்ட் சொல்றாங்க. நீங்க சொல்றது அங்க காவல்துறை நடந்துக்க வேண்டிய விதம் பற்றி நான் சொல்றது இல்லைங்கற. நான் என்னன்னா நம்ம அவங்க செய்தது தவறு. நம்ம அதிகாரி இந்த டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டிக்குள்ள உட்பட்டு இருக்காங்க நமது அரசு சொல்றாங்க. இவை மீறி இந்த அரசு அவங்க ஒரு விதமா இன்டர்பிரட் பண்றாங்க. அவங்க செய்த தப்பை தவறை இன்னைக்கு அது சரின்னு இது பண்ண பாக்குறாங்க, மறைக்க பாக்குறாங்க. நான் வானதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இவங்க ஒரு சொன்ன மாதிரி அமெரிக்கா செஞ்சது ஒரு அடாவடித்தனம் அராஜகத்தனம் கடுமையான வார்த்தையெல்லாம் பிரயோகப்படுத்தி சொன்னாங்க. இதுல ஒரு ஆள் தவறு செய்தா அந்த தவறு உண்மையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற விசாரணை வரைக்கும் பார்க்காம நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவை அவமதிக்கப்பட்டது போல பாக்குறது சரியான விஷயம் தானா? இல்ல அது இதுல எங்க பிரச்சனை, ஏன் நம்ம அஃபண்டடா ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொன்னா, வழக்கமாவே ஒரு சர்வதேச அரங்கிலே கூட பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களை டீல் பண்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நம்ம நாட்டிலேயே கூட பெண்களை இரவு நேரங்களில் காவல் நிலையங்களுக்கு விசாரணை கலைக்க கூடாது. சில நேரங்கள்ல என்ன சொல்லுன்னா, பெண்கள் இருக்கிற வீட்டுக்கு நீங்க காவல்துறை அதிகாரி அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த அம்மா பெண் காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி பல்வேறு விதமான கைட்லைன்ஸ் அப்ப நம்ம கேட்கலாம், நீங்க சட்டத்தை முன்னாடி ஆணும் பெண்ணு சமம் தானே, நீங்க எதுக்கு பெண்களுக்கு மட்டும் இந்த பிரிவிலேஜ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் ஆனாலும் ஒவ்வொரு சமுதாயமும் அதற்கென்று இருக்கக்கூடிய அந்த பின் புலத்துல பார்த்துதான் நம்ம அந்த கைட்லைன்ஸ் கொடுக்கிறோம். ஏன்னா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட எந்த விதத்திலையும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக. அந்த மாதிரி இந்த அம்மா நீங்க டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இருக்கா இல்லையா, வியனா கன்வென்ஷன் படி இருக்காங்க எல்லாமே இப்ப நம்ம அந்த क्वेश्चन ரைஸ் பண்ணிருக்கோம். இது இஸ் ஃபார் தி கோர்ட் டு டிசைட். நிச்சயமா நீதிமன்றத்துல இந்த இம்யூனிட்டிக்குள்ள இவங்க வராங்களா இல்லையா, இல்ல சார் சொன்ன மாதிரி அந்த கைட்லைன்ஸ் அவங்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து வாங்கியிருக்காங்களா இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு அதுக்கப்புறம் வர வேண்டிய விஷயம். லீகல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க சட்டப்படி அவங்க தப்பிக்க முடியாதுன்னா லீகல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், உண்மையாகவே அந்த அம்மா தவறே இழைத்திருந்தால் கூட நீங்க விசா பேப்பர்ல அவங்க தவறான பேப்பர் கொடுக்கறதோ இல்ல பெண்மணி கொடுக்கறது அப்படிங்கறது எல்லாமே இந்த அளவுக்கு ஒரு பொது இடத்தில் கைவிலங்கிட்டு அழைத்து கொண்டு அவங்கள இந்த அளவுக்கு அவங்களோட உடைகளை நீங்க இதுக்கு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நீங்க அவங்கள ஒரு கிரிமினல்ஸோட அடைச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு இது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குற்றமா? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இவ்வளவு 2 மணி நேரத்துல பெயில்ல வர முடியாது. நீங்க 2 மணி நேரத்துல பெயில்ல ஒரு பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வர முடியுதுன்னு சொன்னா நிச்சயமாக கைவிலங்கு போடக்கூடிய அளவுக்கு இது ஒன்றும் கொடிய குற்றம் கிடையாது. நம்ம நாட்டிலேயே கைவிலங்கு என்னென்ன சூழ்நிலைகளை போடலாம்னு நம்ம வச்சிருக்கோம். நம்ம நாட்டிலே நான் சொல்றது இங்க இருக்கிற கிரைம் ரேட்டு, இங்க இருக்கக்கூடிய மற்ற சூழ்நிலைகள். ஆனா அமெரிக்கா மாதிரியான நாடுகளை நினைச்சு பாருங்க. அங்க மனித உரிமைகள் அமைப்புகள், அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட், இவங்களோட விஜிலன்ஸ் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த நாடு இந்த அளவுக்கு அது இந்தியன் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நடந்து கொண்டிருக்கலாம் அப்படிங்கறதா நம்மளுக்கு முதல் கண்ணோட்டத்துல தெரிய வருது. இந்தியர்கள் அப்படிங்கறனாலே ஒரு அவமரியாதை ஒரு இலக்காரமா பார்க்கப்படுறது. அமெரிக்கா இந்தியர்கள்ங்கிறது இல்ல, அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மற்ற நாடு, அதுவும் குறிப்பாக 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய பார்வை இப்படி இருக்கிறதுங்கிறது அங்க பொதுவாகவே காவல்துறை அதிகாரிகளுக்கோ மற்ற நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பார்வை இருக்கிறதால இந்த பிரச்சனை வந்திருக்கோங்கிற எண்ணத்தை நம்ம மனசுல ஆழமா வச்சிருக்கு. அப்படி ஒரு எண்ணத்தை வருது. இந்தியர்கள் என்றால் இலக்காரமாக இரண்டாம் தர குடிமக்களாக இரண்டாம் தர பார்வை பார்க்கப்படுகிற ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கை நடத்தக்கூடிய இந்த கைது முன்னெடுத்து செல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒரு இந்தியர், பிரீத் பராரா என்று அழைக்கக்கூடிய ஒரு இந்தியர். அவர்தான் கடுமையா சொன்னார், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என்று சொல்லியிருக்கார். நாம் ஒரு இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்னால் ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போது இந்த பெண்ணுக்கு நேர்ந்த, இந்த துணை தூதர் அதிகாரிக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்து கொந்தளிக்கக்கூடிய காங்கிரசும் மத்திய அரசும், இதற்கு முன்னால் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுக்கு நடந்த அவமரியாதையின் போதோ அல்லது குஜராத்துடைய
முதலமைச்சர் நரேந்திர மோடிக்கு விசா கிடையாது என்று சொன்ன போதோ ஏன் இந்த அளவுக்கு கொந்தளிக்கவில்லை? கேட்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. CRI pump. CRI pump. CRI pump. CRI pump. CRI pump. CRI pump. இப்பொழுது 100 நாடுகளுக்கு மேல் விற்பனை. CRI பம்புகள், பாயும் நம்பிக்கை வெள்ளம் உலகெங்கும். 2004 எங்களுக்கு ஒரு கனவு இருந்தது. கமோடிட்டி ட்ரேடிங்கை தென்னிந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று. அது நனவானது போலவே கரன்சி ட்ரேடிங்கையும் உங்களிடம் சேர்ப்பது எங்கள் கடமை. Adventures India. அட்வென்ச்சர்ஸ் இந்தியா, சத்தியம் சாத்தியமாகும். நான் தானே நான் வாங்கின ஆனந்த் பனியன் சொன்னேன். ஏய், இது அப்பா பனியன். அணிந்து மகிழுங்கள். ஆனந்த் சுகமான உள்ளாடை. வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது பொழுது போட்டுமே 56789க்கு கால் பண்ணுங்க. காமெடி, மியூசிக், கிரிக்கெட், ஆஸ்ட்ரோ இன்னும் நிறைய பெறுங்க. புத்தம் புதிய வெற்றிக்கு MCR வேஷ்டிகள், சர்ட்டுகள். மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்க நான் யூஸ் பண்றது ரோஜா பாக்கு மட்டும்தான். ரோஜா பாக்கோட வாசனை சும்மா சுண்டி இழுத்துறோம்ல. அனைவரும் விரும்பும் ரோஜா பாக்கு. சூப்பர்மா. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் வண்ண வண்ணமாய் நட்சத்திர கூட்டம் தடைகள் சந்தோஷம் தி சென்னை சில்க்ஸினோட தருதே. Merry Merry Christmas, Happy Happy New Year. Merry Christmas and a Happy New Year. தி சென்னை சில்க்ஸ். தடைகள் சந்தோஷம் தி சென்னை சில்க்ஸின் உடை தருதே. தயிர் வேணும். இது கெட்டியா இல்ல, நான் கேட்டது தயிர். இதுல தண்ணி தான் இருக்கு, நான் கேட்டது தயிர். ஓ, மில்கி மிஸ்ட் தான் தயிர். கெட்டி தயிர், சுவையான தயிர், மில்கி மிஸ்ட் தயிர். ராஜா ராஜா நீதா ராஜா, அணிந்தால் ராஜா, அசைந்தால் ராஜா, வைக்கிங் கட்டி நடந்தால் ராஜா. வைக்கிங் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் பனியன் சட்டிகள். என்னை சாய்த்தாளே, உயிர் தேய்த்தாளே, இனி வாழ்வேனோ இனிதாக, தடுமாறாமல் தரைமோதாமல், இனி வீழ்வேனோ முழுதாக. White Wonder White MCR White Shirts. நீ சொல்ல போல இருக்கேன்னு சொல்ல முடியல, அடி சலையெல்லாம் கொடுக்கலாம். ஒரு நதி போல இருக்கேன்னு சொல்ல முடியல. இவன் வேற மாதிரி வெற்றி நடை போடுகிறது. வந்து விட்டது எவரெஸ்ட் வாட்டர் ஹீட்டர். 7 வருட டேங்க் கேரண்டி மற்றும் அழகான ABS கேபினெட். இது ஒரு எவரெஸ்ட் ஸ்டெபிலைசரின் தரமான தயாரிப்பு. ஏய், உன் முடி எவ்ளோ அடர்த்தியா இருக்கு. பிசு பிசுப்புன்னு சொல்லி இவ என்ன தேய்க்கிறதே இல்ல. உன் ஃப்ரெண்டுக்கு நீயாவது எடுத்து சொல்ல. அப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கோ. என்னையவா? வீகேர் ஹேர் growth வைட்டலைசர். தினமும் ஜஸ்ட் ஸ்ப்ரே. பிசு பிசுப்பு கிடையாது. அப்புறம் உனக்கும் கிடைக்கும் பியூட்டிஃபுல் ஹேர், வண்டர்ஃபுல் growth. ஆம், ஸ்ப்ரே செய்யுங்கள். அடர்த்தியான ஆரோக்கியமான கூந்தல் பெற போஷாக்கு நிறைந்த வீகேர் ஹேர் growth வைட்டலைசர். ஜஸ்ட் ஸ்ப்ரே. வசந்த் அண்ட் கோவின் தள்ளுபடி விற்பனை. நீங்கள் விரும்பும் அனைத்து பிராண்டுகளும் ஒரே இடத்தில். LED டிவி 650 மாடல்கள், AC 500 மாடல்கள், ஃப்ரிட்ஜ் 850 மாடல்கள், வாஷிங் மெஷின் 550 மாடல்கள். குறைந்த விலைக்கு உத்தரவாதம், எளிய தவணை முறை வசதி. வசந்த் அண்ட் கோ. மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே. துணை தூதர் கைது விவகாரம் அவமதிக்கப்படுகிறதா இந்தியா என்பது பற்றி இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு நடராஜன் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். அமெரிக்காவுடைய குணநலங்கள் முழுமையா தெரிஞ்சவர் நீங்க.
இந்தியாவுடைய பார்வையும் முழுமையாக தெரிஞ்சவர், நீங்க இங்கே தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறனால அந்த இடத்துல அவங்களுடைய அரசியல் ஆலோசகராக இருந்தாலும் கூட அமெரிக்கா இந்த விவகாரத்தில் மட்டுமல்ல பல விவகாரங்கள்ல ஒரு பெரிய மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சட்டம் சொல்றதும் அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டம் சொல்றதும் இது மாதிரி நம்மளே கண்ம நிறைய பார்த்துருக்கோங்க. உங்களால் மறுக்க முடியுமா? நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் இந்த குறிப்பிட்ட தேவயானி விஷயத்தில் நாம் அதீதமாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறோம். முதல் யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறோம். இந்த அம்மையார் செய்தது தவறு என்றதை யாரும் சொல்லுவதில்லை. முதல்ல சொல்லிட்டேங்க. நீங்க சொல்லிட்டீங்க. வெளியில ஆர்ப்பாட்டம் பண்றவங்களும் மற்றவங்களுக்கோ ஏதோ நம்ம சரியா இருந்தவங்களும் அங்க தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க செஞ்சு ஒரு நிமிஷம் தவறா செஞ்சிருக்காங்களாங்கிற நீதிமன்றம் முடிவுன்னு நாமளே முடிவு பண்ணலாமா? ஒரு டாக்குமெண்ட் தப்பா கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுதான் இருக்கு. டாக்குமெண்ட் தப்பா கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் முடிவு பண்ணுமா அந்த காவல்துறை அதிகாரி முடிவு பண்ணுவாரா? அது நீதிமன்றம் முடிவு பண்ணலாம். ஆரம்பத்துல யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், நிச்சயமா முகாந்திரத்துக்கு அரெஸ்ட் பண்ணலாம். நான் சொல்றது அரெஸ்ட் பண்ற பத்தி இல்ல, நிச்சயமா அரெஸ்ட் பண்ணப்படணும். ஆனா அவர் கைது செய்யப்பட்ட விதம் நடத்தப்பட்ட அவர் என்ன சொல்றாருன்னு நீங்க வந்து யாருமே இத பத்தி பேச மாட்டீங்க. அவர் தவறு செய்திருக்கலாம், தவறு செய்தார் சொல்ல முடியாது. தவறான ஆவணத்தை ஒரு தனி மனிதர் கொடுத்தால் சொல்லக்கூடாதுங்கறதுக்காக சொல்ல வரேன். தவறு செய்திருக்கலாம், தவறு செய்திருக்கலாம். தனி மனிதர் தவறு செய்தால் அது சட்டப்படி தண்டிக்கக்கூடியது. தூதரக அதிகாரி கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் அப்படி ஒரு சிறிய ஆவணத்தவராக இருந்தாலும் அதை ஒரு தூதரக அதிகாரி செய்திருக்கும். வேற யாராவது செய்தால் வேற விஷயம். தூதர் அதிகாரி செய்திருக்கூடாது. அதை நாம் புறக்கணித்து விட்டு அதை ஒதுக்கி விட்டு பேசுகிறோம். அப்படி செய்திருந்தார் அப்படின்னா அந்த மாதிரி சந்தேகம் வந்துச்சுன்னா அதை கம்யூனிகேட் பண்றதுக்கு அதை செயல்படுத்துறதுக்கு 100 விதமான வழிமுறைகள் இருக்கு. அவங்க ஆமா அந்த அந்த நம்ம அங்க இருக்கக்கூடிய தூதருக்கு நம்ம சம்மன் பண்ணலாம், இந்திய அரசாங்கத்துக்கு தகவல் சொல்லலாம், அவங்கள வந்து அவங்களே கூட சம்மன் பண்ணலாம், நீங்க வாங்க சொல்லலாம், அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம். இப்படி குழந்தைய கூப்பிட போன ஒரு அம்மா வந்து கைது பண்ணி வைக்கிறதோ நாமமே இந்த பேரிகேட் அகற்றுறது, அவங்க சம்பளத்து சலுகை கேட்கறது இதெல்லாம் விடாம நாம வந்து ஒரு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் லெவல்ல பேசி நாங்க அவங்களை திரும்ப அழைச்சுக்கிறோம். இதுதான் பண்ணு கேட்கலாம். அமெரிக்கா வந்து இந்தியா அவமதிக்கும், அப்ப இந்தியா என்ன செய்யணும்? பதில் மரியாதை செய்யணுமா? அப்படி இல்ல, நாம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அவங்க செய்யலாம், நாம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நாம டிப்ளமேட் அவங்களுக்கு கொடுத்தது வந்து கூடுதலான விஷயம். எல்லாருமே இன்னைக்கு கொடுத்துக்கிட்ட விஷயம், மத்திய அரசு செஞ்சிருக்க விஷயம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கூடுதல் சலுகைகளை தான் பின்னாடி வாங்கி இருக்காங்க. இதுல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கல. நம்ம வந்து இந்தியாவில் எப்பவுமே விதிகளை விட்டுட்டு விதிவிலக்குகள் வழியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது விதிகள் கரெக்டா விதிகள் படி ஒன்றும் போறது இல்லை. நம்ம எப்பவுமே விதிவிலக்குகள் வச்சுட்டு தான் செய்யறோம். முதல் விதிவிலக்கு அப்புறம் தான் விதிங்கிற மாதிரி. இப்போ ராபர்ட் வாத்ரா இருக்கிறார், அவருக்கு செக்யூரிட்டி செக்கே கிடையாது எந்த ஏர்போர்ட்லயும். அவர் என்ன அரசியல் பதவியில் இருக்கிறார்? எதுக்காக அவருக்கு செக்யூரிட்டி இல்லைன்னு இருக்கு? அது வந்து இந்திய அரசு அதே மாதிரி நம்ம நிறைய வச்சிருக்கோம். ராபர்ட் வதேராக்கு வந்து அதற்கான அதிகாரமும் உரிமை இருக்குதா இல்லையாங்கிற தாண்டி இந்திய அரசோட சட்ட விதிகளின்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு வந்து அந்த விதிகளை கொடுத்துட்டாங்க, அதனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான். அது வேணுமா வேண்டாமங்கிற இன்னொரு கேள்வி. அந்த மாதிரி நம்ம செய்யறோம், அதனால நம்ம சட்டப்படி செய்து புரிஞ்சுக்க முடியல. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தூதர் அதிகாரிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா கொடுக்கக்கூடிய விஷயம், அவங்களுக்கு வந்து எதுவுமே எந்த பொருள் வந்தாலும் யாரும் கேட்க முடியல, அவங்க எப்ப வந்தாலும் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது எல்லா தூதர் அதிகாரி எல்லா நாட்டிலும் என்ஜாய் பண்றாங்க. அதாவது நீங்க கடந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தூதரக பொருட்களை வந்து அங்க வந்து கஸ்டம்ஸ் பே பண்றதோ இல்ல சோதனை இடறதோ அப்படிங்கறது வழக்கமா இருக்காது. ஆனா அந்த பெயர்ல கடத்தல் நடந்தது. அப்ப வந்து அதை அரெஸ்ட் பண்ணாங்க. இல்ல, அவங்க வாகனத்தை கூட விற்க கூடாதுன்னு இருந்த முன்ன ஸ்டேட் ட்ரேடிங் கார்ப்பரேஷன்ல ஒப்படைச்சிடணும். வாகனத்தை கொண்டு போக கூடாது. இங்க வாகனம் சொந்த வாகனம் பயன்படுத்தி இருந்தால் அந்த சொந்த வாகனம் ஸ்டேட் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் கொடுத்தா அவங்க ஏலத்துக்கு விடுவாங்க. அவங்க நேரா விற்க முடியாது. அப்படிலாம் இருந்து அந்த விதிகள் இன்னமும் இருக்கு. இல்லதான் அமெரிக்க அரசு வந்து அத்துமீறதை பத்தி நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா இந்திய அரசு வந்து அவங்களுக்கான பேரிகேடை இடிச்சது வந்து நீங்க வந்து நம்ம ஓவரா அந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமா செஞ்சிருக்க மாட்டாங்க, வேற மாதிரி செஞ்சிருக்கலாம். இதை விட இன்னும் சீரியஸான கூட செஞ்சிருக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப யஸ்வந்த் சின்ஹா சொல்றாரு, முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு, இத மாதிரி வந்து 377 பிரிவின்படி நம்ம சட்டவிரோதமா இருக்கக்கூடிய ஓரின சேர்க்கை இருக்கக்கூடிய கம்பெனியா இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக அதிகாரிகள் இன்னமும் இந்தியாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ஊர் சட்டப்படி அவங்களை கைவிலங்கிட்டு திருத்துறை அழுத்துட்டு போயிடலாமா? அந்த சட்டத்துல சில இதெல்லாம் இருக்கு. இப்ப நாம ஆமா அவர் சொல்ல அவங்க செய்யாம நம்மளே அங்க செய்யக்கூடாதுதான். ஆனால் அவங்க அமெரிக்கன் தேவையானிக்கு செய்வாங்க, ஜஸ்டிஃபை பண்ணல. நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம தரப்புல தப்பு இருக்குங்கிறது ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான். நம்ம தப்பு இருக்கலாம். நம்ம நீங்க முதல்ல திரும்ப நம்ம தப்பு இருக்கு. ஆவணம் தப்பா $4,500 கொடுக்கறதா சொல்லி $1,500 கொடுத்துருக்காங்க. சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணத்தில் $4,500 இருக்கு. $4,000 இருக்கு. அதுல உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு டாலரோட மதிப்பு இந்திய ரூபாயோட மதிப்பு உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க வந்து நம்ம இந்த தேவயானி வாங்குற சம்பளமே $4 லட்சம் தான். இல்ல $2.5 லட்சம் வந்து நீங்க வந்து சர்வன் மேட் கொடுக்கணும் அப்படின்னா தனியா உங்க சம்பளத்துல கொடுக்கணும் அவசியம் இல்ல. இதுலதான் உங்களுக்கு போதும். உங்களுக்கு இல்ல சர்வன் அலவன்ஸ் தனியா இருக்கு. இல்ல சர்வன் பேட் அலவன்ஸ் தனியா இருக்கு. அந்த அலவன்ஸ் இதுல சேராது. $2.5 லட்சம் கொடுத்துருவாங்க. $4 லட்சம் சம்பளம் கொடுக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் சர்வன் மேட்டுக்கு $2.5 லட்சம் கொடுத்துருமா? அலவன்சஸ் இருக்கு, $2.5 லட்சம் கொடுத்துருமா? அது நடைமுறை சாத்தியமான விஷயம் தானே. அப்ப அதெல்லாம்
நாம வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல உட்கார்ந்து பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அரசாங்கம் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அமெரிக்கா இன்டர்நேஷனல் லெவல்ல வேண்டாம், மாநில லெவல்ல பேசுவோம். தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதர அதிகாரிகள் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்தந்த நாட்டு பிரஜைகள் வந்து கிட்டத்தட்ட 4500 பேரை வந்து அவங்களுடைய தூதரக பணிக்கு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்க தூதரகங்களில் வேலை பார்க்கிறவங்களுக்கு வருஷம் இன்கிரிமெண்ட் வந்துருது அமெரிக்க பிரஜைகளுக்கு. ஆனா அங்க வேலை பார்க்கக்கூடிய இந்திய பிரஜைகள் மாதிரி மற்றவங்க உங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து வருஷம் இன்கிரிமெண்ட் வருதா? லாஸ்ட் 6 வருஷமா இன்கிரிமெண்ட் வரல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு இன்கிரிமெண்ட் கூட இந்தியர்களுக்கு கொடுக்கப்படல அப்படின்னு கொடுத்தாங்க. வருஷம் நான் இன்கிரிமெண்ட் வாங்கி இருக்கிறேன். நீங்க வந்து ஒரு 6 வருஷம் முன்னாடி சொல்றீங்க. அமெரிக்கா வருஷம் நீங்க இருந்தது கடைசியா எப்ப? அதாவது நான் இருந்தது 89 இருந்து 95 வரை. நான் சொல்றது கடந்த 6 ஆண்டுகளா ஒரு முறை கூட இன்கிரிமெண்ட் கொடுக்கப்படல. இந்தியா அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க பிரஜைகளுக்கு வந்து எவரி இயர் கொடுத்துட்டே இருக்காங்க. நான் திரு அமெரிக்க நாராயணன் கேட்க விரும்புறேன். இதுல பாருங்க, அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் நான் எடுக்க விரும்புறேன். கைதுக்கு பிறகு வந்து இந்தியா வந்து கடுமையான அதிரடி நடவடிக்கை எடுத்தது. எதுவுமே சட்ட விரோதமா எடுக்கல இந்த நடவடிக்கை. எதுவுமே இந்தியா எடுத்துக்கூடிய அந்த பேரிகேடை தடுக்கிறதோ, அவங்களுடைய ஐடி கார்டை கொண்டு வாங்க சொல்றதோ, மற்ற சலுகை எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்றதோ சட்ட விரோதமான நடவடிக்கை இல்லை. ஆனா இந்த கூடுதல் சலுகை அப்படின்னு பார்க்கப்படுற விஷயத்தை ஏன் முதல்ல செய்யணும், அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைக்கு அப்புறம் திரும்ப ஆகணும்? அதை நீங்க முதலே செய்யாம இருந்திருக்கலாமே. அவங்களுக்கு அந்த சாலையில பாதுகாப்பு, தடுப்பு, கான்கிரீட் போட்டு சுவர்லாம் தேவையில்லை அப்படின்னு முடிவு இருந்தா முதலே செஞ்சிருக்க வேண்டாமே? முதல்ல உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் இவர் சொன்னது ஒன்றுக்கு போறேன். நீங்களும் நானும் நண்பர்ன்ற விஷயத்துல நான் உங்களுக்கு, நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க, எங்க வீட்டுக்கு நடுவில் எங்க ஹால் வரைக்கும் வரீங்க, ஏன் குடும்பத்தில் இருக்க இது கூட வருவீங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நண்பருக்கு கொடுக்கக்கூடிய சலுகை வேறு. நீங்களே எனக்கு எதிராக ஒரு கேஸ் போடுறீங்க. அப்போ நீங்க அங்க வரக்கூடாதுன்னு சொல்றது சரியா தவறா? இதைத்தான் நம்ம செய்திருக்கோம். இதுல என்ன தவறு இருக்குன்னு தெரியல. அதாவது ஒரே ஒரு நீங்க கேட்ட கேள்வி நான் முதல்ல தெளிவா பண்ணாம நீங்க அடுத்த கேள்வி கேட்டலாம். அதாவது நண்பர் வேறு விதமா நடக்குச்சு, அதற்குரிய சலுகைகள் வேறு. அது நியாயமானது தானே? நியாயம் இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமா நியாயம் தான். நீங்க சொல்றீங்க அமெரிக்கா வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு, இது நண்பர் நடக்கிற முறை கிடையாது, அதனால நாங்க செஞ்சோம் சொல்றீங்க. இவர் வந்து உங்களுடைய துணை தூதரை கைது பண்ணிருக்காரு, நம்முடைய துணை தூதரை கைது பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம நாட்டு மீது போர் தொடுக்கிற அளவுக்கு ஒரு தனியா வந்து தீவிரவாத தூண்டி வர அளவுக்கு எந்த காரியம் பாக்கி வைக்காம அத்தனை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தான். அவங்க கூட நம்ம வந்து இன்னைக்கு மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் போட்டு இன்னைக்கு நம்ம கை கோர்த்துட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அவங்க வந்தா அஜ்மீர் தர்காவுக்கு மத்தவங்களுக்கு வந்தா நம்ம வந்து இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். அதாவது நீங்க பாருங்க ஐயா, பேச நான் குறுக்கிடல, தயவு செய்து நான் பேச நீங்க குறுக்கிடாதீங்க. நீங்க சொல்லுங்க. இரண்டாவது இவர் குறுக்கிட்டதால் அவர் சொன்னதுக்கு வந்துடுறேன். சம்பந்தம் எல்லாம் மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டாரு. நம்ம பேசுறது ஃபாரின் ரிலேஷன்ஸை பத்தி. ஆனா இங்க வந்து எப்பொழுதும் சோனியாவை தாக்கி எழுதும் இவர் அந்த குடும்பத்தை இன்றும் தாக்குகிறார். நான் வந்து நேரடியாக உங்களுடைய செயல்களையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதுக்கு பேசுறோம். நீங்க ஆரம்பிச்சாலும் நான் பேசணும், இல்லைன்னா நான் பேசிக்க மாட்டேன். நீங்க ராபர்ட் வாத்ரா விஷயத்தை கொண்டு வந்ததால நான் இதை செய்தேன். இப்ப திரும்ப இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். உங்களுக்கு நேரம் வச்சா நீங்க இதுக்கு பதில் சொல்லலாம். உங்களுக்கு நேரம் வச்சா நீங்க பதில் சொல்லலாம். இதை வேணாம் சொல்லல. நீங்க வேண்டும் என்று அதை இதுக்கு வந்து எப்ப பார்த்தா புரியுது. தந்தி டிவி தயவு செய்து இதை செய்யாதீர்கள் என்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வீணாக்கிறதா நான் வீணாக்க வேண்டியிருக்கு. நீங்க கூட இந்திய அரசு மாதிரி கொஞ்சம் அதிகமா உணர்ச்சி போறீங்களோ நினைக்கிறேன். நான் உணர்ச்சி படல. நியாயம் இருக்குது. நீங்க சம்பந்தம் இல்லாம ஒரு விஷயத்தை கொண்டு வரச்சா நான் கண்டிக்க வேண்டியது என்னோட கடமையா இருக்கு. நீங்க ஐயா நீங்க வந்து அந்த மாதிரி நீங்க சொல்லச்சா நான் குறுக்கிடலையே. நீங்க உங்க நேரத்துல கண்டிங்க வேணாம் சொல்ல. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் மறுத்துட்டேன். அது முடிஞ்சு போச்சு. திரும்ப நம்ம அதை எடுக்கல அர்த்தம் இல்ல. அவ கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. பட் லெட்ஸ் கம் டு தி சப்ஜெக்ட். நான் பாகிஸ்தான் பத்தி கேட்டேன். பாகிஸ்தான் நீங்க சொன்னது பாகிஸ்தான்ல அவங்க வந்து நம்மளுடைய ஒரு சோல்ஜரை கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி நம்ம செய்திருக்கோம். இங்க ஒண்ணு இல்லை, இதே நம்மளுடைய ஆயுத எழுத்துல கார்கில் சுப்பிரமணியம் என்பவர்கள், நான் அவர் என் கட்சியை சேர்ந்தவர் இல்ல, அவர் கார்கில் வார்ல 3 முறை அவர் போராட்டத்தில் பங்கு பெற்றவர், 3 தலைமுறையாக. அவர் சொன்னாரு இதை வந்து நம்ம சத்தம் போடாம அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் பதிலடி கொடுக்கிறோம்னு. சில நேரங்கள்ல ஆர்ப்பாட்டமாக இதை செய்வதை நீங்கள் பதிவு செய்தால், இந்திய அரசு செய்யாதது என்று சொல்லி பதிவு செய்தாலும் செய்திருக்கிறார் என்று கார்கில் சுப்பிரமணியம் என்ற வார் இது பண்ணது டெக்கரேட்டட் இவர் சொன்னதையே நீங்க எல்லாம் செய்தியாக்க மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம பதிலடி சரியாக கொடுக்கிறோம். சில நேரங்கள்ல அது மீடியாவால ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவதில்லை என்பது உண்மை.
ஏன்னா மாற்று கட்சிகளுக்கு பதிலடி கொடுக்கலையா நான் கேட்கல. நான் உங்ககிட்ட பேசலாம், நானும் பேசுறேன். இல்ல ஒரு நிமிஷம், நான் கேட்ட விஷயம் வந்து பாகிஸ்தான் வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள் செய்யும் போது நாம தொடர்ந்து அந்த உறவை வலுப்படுத்துறதுக்கான விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்கோம். அமெரிக்கா வந்து ஒரே ஒரு இன்சிடென்ட் செய்யும் போது நம்ம இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் கொடுக்கிறது சரியா? ஒண்ணு நான் வச்சுங்க, அமெரிக்காவும் நம்மளுக்கும் ஒரு சரியான கன்வர்ஜென்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், there are no permanent enemies, no permanent friends, there are only permanent interest. ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் எது சரி என்று பார்த்து தான் ஒரு ஃபாரின் ரிலேஷன்ஸை கொண்டு வரோம். அமெரிக்காவுக்கும் நமக்கும் வந்து பல இடங்கள்ல ஒற்றுமை வருகிறது. அவர்கள் இந்த முறை செய்தது அந்த ஒற்றுமைக்கும் நம்மளுடைய இன்ட்ரெஸ்டுக்கும் ரெண்டு நாட்டுக்குமே பாதகமாக அவர் செய்திருக்கிறார்கள். அது கண்டிக்கப்படுகிறது. காட்டு மிராண்டித்தனம் வெறுக்கத்தனது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நமக்கு அண்டை நாடு, ரெண்டு விதமா செய்யலாங்க. நம்ம பாகிஸ்தானை போய் மொத்தமா பிடிச்சி பாகிஸ்தான் அழிச்சிடலாம். இல்லை என்றால் நீங்க பேசவும் பேசணும், அடிக்கவும் அடிக்கணும், சண்டை வேணும்னா சண்டைக்கும் போயாகணும். நீங்க சண்டைக்கு போகணும்னா உயிர்களை இழக்க சரியா இருக்கணும். ஒரு உயிரை இழப்பதை விட 1000 உயிரை இழப்பத ஒரு உயிரை இழப்பது பெட்டர். அதுவே இல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஆனாலும் இவரை வாஜ்பாய் இருக்கச்சேவே வாஜ்பாய் வந்து அந்த கார்கில் வார் முடிஞ்ச இதான் அனுப்பிச்சாரு. ஆமா, அதாவதுங்க மற்றவர்கள் பண்ணா குற்றம் சொல்வது, இவர்கள் பண்ணா தூங்கி இருக்குச்சு அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து அதாவது நடைமுறை சாத்தியமாக ஒன்றை பார்க்கணும். ஃபாரின் ரிலேஷன்ஷிப்ன்றது உணர்ச்சி பூர்வமாக மட்டும் எடுக்க வேண்டியதல்ல, அறிவு சார்ந்தும் எடுக்கணும். ஆனா சில நேரங்களில் உணர்ச்சிகளை காட்ட வேண்டிய அவசியத்தில் செய்யறோம். புல்டோசரை கொண்டு கான்கிரீட் தடுப்பு சுவரை இடிக்கிறது வந்து அறிவுபூர்வமான விஷயமா உணர்ச்சி பூர்வமான விஷயமா? அதுதான் சொன்னேன். நான் வந்து என்னுடைய சொல்ல துளி கூட மாறல. நான் என்ன சொன்னேன், ஃபாரின் ரிலேஷன்ஷிப் என்பது வெளியுறவு கொள்கை என்பது பகுத்தறிவாகத்தில் செய்ய வேண்டியது. ஆனால் சில நேரத்திலே உணர்ச்சிகளை காட்டுவதும் பகுத்தறிவு வேணுமாக உணர்ச்சிகளை காட்டுகிறோம். This is a way of sending a message. So உணர்ச்சி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது, காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. வெறுக்கத்தக்க காட்டு மிராண்டித்தனமான நடவடிக்கை. சோ ரெண்டுமே தேவைப்பட்ட நேரத்துல செய்யணும்னு சொல்றீங்க. இதுல வந்து அமெரிக்கா மீது கடுமையான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அமெரிக்கா வந்து ஓவர் ரியாக்ட் செஞ்சிருக்குது, ஓவரான விஷயம் பண்ணிருக்கு. ஆனா இது போன்ற கடுமையை அமெரிக்கா காட்டுவதனால் தான் அந்த நாட்டில் குற்றங்கள் குறைந்திருக்கிறதா, தீவிரவாத தாக்குதல் குறைந்திருக்கிறதா விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. CRI Pump. 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 இப்பொழுது 100 நாடுகளுக்கு மேல் விற்பனை. CRI பம்புகள், பாயும் நம்பிக்கை வெள்ளம் உலகெங்கும். 2004 எங்களுக்கு ஒரு கனவு இருந்தது. கமோடிட்டி ட்ரேடிங்கை தென்னிந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று. அது நனவானது போலவே கரன்சி ட்ரேடிங்கையும் உங்களிடம் சேர்ப்பது எங்கள் கடமை. அட்வென்ச்சர்ஸ் இந்தியா. அட்வென்ச்சர்ஸ் இந்தியா, சத்தியம் சாத்தியமாகும். முன்னாடியெல்லாம் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டா ஹோட்டல்ல தான் சாப்பிடணும். ஆனா இப்போ மாம்பழம் மையஸ் ரைஸ் மிக்ஸ் பேஸ்ட், இத கொஞ்சம் எடுத்து சூடான சாதத்துல மிக்ஸ் பண்ணா போதும். புளி சாதம், தக்காளி சாதம், புதினா சாதம், வத்த குழம்பு சாதம், லெமன் சாதம்னு விதவிதமான சாதம் நொடியில தயார். மாம்பழம் மையஸ் ரைஸ் மிக்ஸ் பேஸ்ட். இவன் வேற மாதிரி. பஸ் ஸ்டாண்ட்ல பயணம் செய்யதான் யாரும் இல்லையே. இப்ப ஃபாஸ்ட் ட்ராக் கால் டாக்ஸில வெளியூர் போக கிலோமீட்டர் 8 ரூபாய்னு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இனி யார் தான் பஸ்லயோ ட்ரெயின்லயோ போவாங்க? சொகுசா கார்ல போக மாட்டாங்களா? ஃபாஸ்ட் ட்ராக் கால் டாக்ஸி 6000. சிபி வேஷ்டிகள் கட்டிக்கிட்ட கம்பீரம், புது அழகு மிடுக்கு அந்தஸ்து கொண்டாட்டம், மரியாதை வழங்கும் சிபி வேஷ்டிகள், பெண்மையின் அதிகாரம். சிபி வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள். SVN சன்ஃப்ளவர் ஆயில சமைச்சா சுவை மனம் மட்டும் இல்ல, விட்டமின் E போன்ற அத்தியாவசிய சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. கொலஸ்ட்ரால் அறவே கிடையாது. அதனால என் ஃபேமிலிக்கு எப்பவும் SVN ரைட் சாய்ஸ். இதுதான் உங்க சமையலுக்கு ரைட் சாய்ஸ். ராஜா ராஜா நீதா ராஜா, அணிந்தால் ராஜா, அசைந்தால் ராஜா, வர்க்கிங் கட்டி நடந்தால் ராஜா.
வைக்கிங் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் பனியன் ஜட்டிகள். சிபி வேஷ்டிகள் கட்டிக்கிட்ட கம்பீரம், புது அழகு மிடுக்கு அந்தஸ்து கொண்டாட்டம், மரியாதை வழங்கும் சிபி வேஷ்டிகள், வெண்மையின் அதிகாரம். சிபி வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள். பேரனா மாலினி, ஆர் மாலினி. ஐ லவ் யூ. வெண்ணையில செஞ்ச செல்ல சென்னையில பார்த்தேன், அன்னையில இருந்து நான் என்னென்னப்போ ஆனே ஆனேனே ஆனேனே ஏதேதோ. இவன் வேற மாதிரி வெற்றி நடை போடுகிறது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்குனா ஸ்கூட்டி வின் பண்ணலாம். 1 2 இல்ல 200 ஸ்கூட்டி. பலமா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், ரங்கநாதன் தெரு மற்றும் பிரிசிவாக்கம். டியூட்டி செய்ய முடியாதுன்னு யார் சொன்னாங்க? இதோ சின்டெக்ஸ் ஒயிட் டேங்க் 3 லேயர் பெனிஃபிட்ஸ் கொண்டது. கூலர், பிரைட்டர், ஸ்ட்ராங்கர். பியூட்டி எப்பவும் ஆன் டியூட்டி. காட் இட். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், வண்ண வண்ணமாய் நட்சத்திர கூட்டம், தடைகள் சந்தோஷம், தி சென்னை சில்க்ஸின் உடை தருதே. Merry Merry Christmas, Happy Happy New Year. Merry Christmas and a Happy New Year. தி சென்னை சில்க்ஸ். தடைகள் சந்தோஷம், தி சென்னை சில்க்ஸின் உடை தருதே. மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே. துணை தூதர் கைது விவகாரம் அவமதிக்கப்பட்டதா இந்தியா என்பது பற்றி இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் வானதி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். நம்ம பார்த்தோம்னா அமெரிக்கா ரொம்ப மோசமா செயல்பட்டு இருக்கு, ஒரு பெண்ணும் பார்க்காம ரொம்ப மோசமா செயல்பட்டு பார்த்தாலும் கூட இதை மாதிரி கடுமையான நடவடிக்கைகள், கலாம் வந்தாலும் பார்க்கறது, இல்லாட்டி ஷாருக் கான் வந்தாலும் பார்க்கறது, எல்லாரும் எந்த பேர் என்ன யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்டாரா இருந்தாலும் சரி, நீங்க வாங்க இந்த மாதிரி தான் நடத்தப்படும், எங்களுடைய சட்டம் தான் சொல்லி அந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம 9/11 பிறகு அங்க எந்த விதமான தீவிர தாக்குதல் இல்லாம இருக்கும். நாம எதனாலும் சரி சல்தா பரவாயில்ல போட்டு நம்ம விட்டு கொடுத்தே நம்முடைய பலவீனம் ஆயிடும். அப்ப அத மாதிரி கடுமை காட்டப்படுறது சரி அப்படிங்கிற என்ன நமக்கு வர வேண்டாமா? இத ரெண்டா பிரிக்கலாம். நீங்க சொல்றது இந்த ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, இதுல அவங்க நோ காம்ப்ரமைஸ். எஸ், வி அக்செப்ட். நீங்க இன்னைக்கு அவங்களோட ஏர்போர்ட்லயே ஆகட்டும், அவங்களோட செக்கிங்ல இதுல நீங்க விசா விட அவங்களோட நேம்ஸ், அவங்க வச்சிருக்கிற டேட்டாஸ், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், இது ஏதோ இந்தியர்களுக்கு மட்டும்தான் இல்ல. இந்த கான் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறதாலயோ கமல்ஹாசன் அப்படிங்கிறது இல்ல. நீங்க ஒரு அந்த டேட்டா பேங்க்ல ரிலேட் ஆகிற மாதிரி எந்த பேர் இருந்தாலும், எந்த நாடு இருந்தாலும் இதுதான் நிலைமை. அவங்க அதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஏஜென்சி இருக்கு, அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி பாக்குற ஏஜென்சிஸ் எந்த காரணத்தை கொண்டு இதுல காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்காங்க. இதுல மாற்று நாட்டினர், மாற்று மதம் அப்படிங்கறதே இல்ல. அந்த நாட்டினுடைய குடிமக்களை மிக மிக கடுமையான சோதனைக்கு உட்படுத்துகிறார்கள். மதங்கள் நிச்சயமா இருக்கு, நம்ம இல்லன்னு சொல்லிட முடியாது. நீங்க சொன்ன பேர்ல எதுவுமே முருகன், கந்தன் அப்படிலாம் இல்ல. நீங்க பேர்ல ஹாசன் அப்படின்னோ இல்லாட்டி கான் அப்படின்னோ வந்தா அவங்க நிச்சயமா சோதனைக்குள்ளாக்கப்படுறாங்க. அவங்க இஸ்லாமியர் அப்படிங்கிறது தனி பார்வை பாக்குறாங்க, மாற்று கருத்தே இல்ல. அந்த நாட்டுல அந்த பார்வை இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. நான் ஏதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த நாட்டினுடைய குடிமக்கள்லயும் இந்த பேர் வச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. நான் சொல்றது குடிமக்கள் அப்படிங்கறதுக்காக நான் சொல்ல வரேன். மாற்று தேசத்தவர் அவங்களை பாக்குற பார்வைக்காக சொல்லல. அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கே இந்த மாதிரி கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நார்மல். இது சம்பந்தமா அந்த நாட்டிலேயே ஹியூமன் ரைட் வயலேஷன் அளவுக்கு இதை தீவிரமா எடுத்துட்டு போன அமைப்புகள் எல்லாம் உண்டு. ஆனா அதுல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தயாரா இல்ல. நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயத்துல அவங்களுக்கு அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் வேற இன்சிடென்ட் நடக்கல. அது நீங்க அவங்க செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க எடுக்கிற நடவடிக்கைகள் சரி அப்படின்னு இருக்கிறதால ஒரு பெரிய அளவு அதை பூதாகரமாக ஆக்கப்படுவது இல்லை. ஏனென்றால் அதற்கு தகுந்த மாதிரி அங்க எதுவும் நடக்காதால இதெல்லாம் சரிதானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்க மக்கள் கிட்ட பரவலா இருக்கு. ரெண்டாவது இந்த மாதிரியான கிரிமினல் நடவடிக்கைகள் நீங்க அதை ரெண்டா பாருங்க. நீங்க இந்த மாதிரி நம்ம ஆட்களை ஏர்போர்ட்ல உட்கார வைக்கிறது அப்படிங்கறது முழுக்க முழுக்க செக்யூரிட்டி ஏஜென்சிஸோட வேலைங்க. பட் இந்த மாதிரி குற்ற செயல்கள் அப்படின்னு டீல் பண்றதுங்கிறது தனி டிபார்ட்மெண்ட். அவங்க இந்த அதிகாரி விஷயத்துல இந்த அளவுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். அப்போ அவர்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப மோசமான ஒரு கிரிமினலை டீல் பண்ற மாதிரி ஒரு தூதர அதிகாரியை டீல் பண்றதுக்காக அவங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சு? இல்ல யார் அதுக்கு அதிகாரம் கொடுத்தது? ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது அதுதான் அந்த நாட்டினுடைய ஒரு சாவர்னிட்டிக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா வருது.
அப்ப அந்த நேரத்துல நாம இங்க இந்த மாதிரி சர்வதேச அளவுல வந்து ஒரு தூதரகத்துல வந்து வேலை செய்யற அதிகாரி ஒரு நாடு திருப்பி அனுப்பிச்சுன்னு சொன்னா அடுத்து அதே மாதிரி அந்த இன்னொரு நாடு அதை திருப்பி அனுப்பும் அதே ரேங்க்ல இருக்கிற ஆள. இதெல்லாம் சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல உணர்ச்சி வசப்படுறதா அந்த அதிகாரி வந்து எதுக்கு திருப்பி அனுப்பணும்? அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லையே. இல்ல நாமளே சொல்றோம், இங்க வந்து பாகிஸ்தானுடைய நாட்டுல தூதரக அதிகாரி இங்க இருக்கக்கூடிய ஏதாவது தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பு இருக்கான்னு சொன்னா உடனடியா நம்ம இமீடியட்டா அவங்களுக்கு சொல்லி நீங்க அந்த அதிகாரி உடனே திருப்பி கூப்பிடுங்கன்னு சொல்றோம். அதே மாதிரி அவங்க அதே ரேங்க்ல இருக்கிற அதிகாரியை திருப்பி அனுப்புறது உண்டு. இதையெல்லாம் வந்து தூதரக அளவிலே இவர்களுக்கு என்று ஒரு மரபான விஷயமா தான் அதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. நடக்கிறது. ஆனா இந்த பெண் அதிகாரிக்கு நேர்ந்த ஒரு அவமானம் அப்படிங்கறத நாடு முழுக்கவே மக்கள் வந்து இது வந்து ஒரு பெண்ணை போய் இந்த அளவுக்கு ஒரு மோசமா நடத்தி இருக்காங்களே அப்படின்னு வரும்போதுதான் இந்த நேரத்துல உணர்ச்சி கொந்தளிப்பு வருது. அப்ப இந்தியான்னு வந்து பார்க்காம, அதாவது இந்தியான்னு பார்க்கறது இந்த சென்ஸ் அங்க வந்து ஒரு இந்திய குடிமகளா தான் நம்ம வந்து பார்க்க முடியும். வெளிநாடுகள்ல போய் ஒரு இந்தியருக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா. ஆனா இதே மாதிரி சூழ்நிலை மத்த எந்த நாட்டுல வந்து இந்திய குடிமக்களுக்கு வந்தாலும் இதே அளவு உணர்ச்சிகளை நாம காட்டணும் அப்படிங்கறதான நியாயமா இருக்கணும். அப்படி காட்டுறது இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய நேரத்துல இப்படி காட்டுறது இல்லையே. நான் திரு நடராஜ் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் இங்க போன போது அவர் பேர்ல வந்து ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் இருந்தனால அவர் தூக்கி உட்கார வச்சு 2 மணி நேரம் அவரை ஃப்ரிஸ்கிங் பண்ணிருக்காங்க. இதை பத்தி கேட்டபோது நாங்க ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு நாங்க விட்டு போயிட்டாங்க. அப்ப அப்துல் கலாம்ங்கிற பேர் ஒரு இஸ்லாமிய பேர் அப்படிங்கறனால அவங்க சந்தேகப்பட்டு அவங்களோட பாதுகாப்பு ஏற்பாடுக்கா செஞ்சிருக்கலாம். அதுல 100% நியாயமே இல்லை. ஆனா அப்துல் கலாம் யாருன்னு கூட தெரியாதா? ஒரு நாட்டோடைய 5 வருஷம் முழுமையா அந்த நாட்டோடைய பிரசிடண்டா இருந்தவர் யாருன்னு தெரியாது. அங்க இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரங்களுக்கு வந்து அவங்க வந்து அத்தனை நாட்டோட விவரங்கள் வைக்கிறாங்க. ஒரு விசா கொடுக்கும் போதே ஒவ்வொருத்தரும் யாரும் பார்த்தா வர்றாங்க. அப்ப வரப்போறவர் யாருங்கிறது தெரியாதா? அவர் எக்கனாமிக் கிளாஸ்ல வரிசையில் வந்துட்டு இருந்த ஒருத்தரா? அவர் வந்து ஒரு விஐபிங்கிறது தெரியாதா? அவரை கூட அப்படி வைப்பேன்னா இது வந்து நாட்டை நான் அவமரியாதை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தவிர வேற என்ன இருக்க முடியாதுல்ல? அதுல இருக்க அவர் காமர் பிரசன் தெரியாம இருந்திருக்கலாம். ஒண்ணு ஏன்னா தெரியலன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஏத்துக்கிறேன். அவர் வந்து நடிகர் தெரியாது. இந்த குறிப்பிட்ட விஷயத்துல கூட இப்ப இந்த தேவயானி விஷயத்துக்கு வந்தோம்னாலும் நடக்காம இருக்கிறது எப்படி? ஏன் அப்துல் கலாம் விஷயத்துக்கு வர மாட்டீங்க? அப்துல் கலாம் அவர் வரலன்னு சொல்ல, அது இந்த மாதிரி தெரியாம நடந்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு செக்யூரிட்டிக்கும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. இப்ப நம்ம ஃபாரின் தெரியாம இருந்திருக்கலாம், கமல்ஹாசன் யாரும் தெரியாம இருந்திருக்கலாம். அவரெல்லாம் நடிகர்கள் குறுகிய வட்டத்தில் இருந்தாங்க. ஆனா ஒரு நாட்டோடைய இப்ப ஜனாதிபதியா 5 வருஷம் இருந்தவர், அவர் வந்து புரோட்டோகால்ல இருக்கக்கூடியவர். வேற யாரும் இந்த புரோட்டோகால் அவர் பாவம் தனியா வந்து வேற யாரும் பிரசிடண்டா இருந்தா கண்டிப்பா ஒரு முன்னாள் ஆள் போயிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க, என்ன தெரிய வந்திருக்கும். அவர் ரொம்ப எளிமையான மனுஷன். அவர் சாதாரண பேசஞ்சராகவே வந்திருப்பார். அதனால அவர் காமிச்சுக்கல. இந்த அப்துல் கலாம் எல்லாம் வேற யாரும் நடந்திருந்தா அது பெரிய விஷயம் வெடிச்சிருக்கும். அவரே அது பெருசுபடுத்தல விட்டார். அதனால அவருடைய எளிமையினால அது போச்சு. அது அவருடைய எளிமை. நம்முடைய சர்விங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட சர்ச் பண்ணிருக்காங்க அவங்க. ஆமா, அவருடைய எளிமையினால அது மறந்துட முடியாது. அவங்க வந்து சர்விங்ல இருந்தார். அவங்க முன்னாள் அமைச்சரா இல்ல. அவங்க வானதி அம்மா சொன்ன மாதிரி அவங்க சட்டத்திட்டங்கள்ல அந்த குடியுரிமை சட்டத்தை ரொம்ப தீவிரமா எடுத்து வச்சுக்கிறாங்க. அமெரிக்கர்கள் வந்து அந்த குடியுரிமை மற்ற சட்டங்களும் ரொம்ப தீவிரமா பாக்குறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஒரு கேள்வி, இந்த மாதிரி நடக்காம இருந்திருக்குமானா என்ன ஆயிருந்திருக்கணும்? அந்த அம்மா தப்பு செய்யாம நடந்தே இருக்காது எதுவும். அதனால முதல் தப்பு எது, ஆதி தப்பு எது, அதை நம்ம பார்க்கணும். ஆதி தப்புக்கு மீதி தப்பு சரியாயிருமா அப்படிங்கிறத கேள்வி. சரியாகாது. ஆதி செய்யாம தான் வந்துக்கவே வருது. நாம தப்ப செய்யலையானால் கைது பண்றதுக்கு 100% உரிமை இருக்காது. யாருக்கு எந்த சந்தேகம் இல்லை. இன்னைக்கு வந்து அமெரிக்க தூதர் இந்தியாவில் வந்து ஒரு குண்டு வைக்கிறதுக்கு தொடர்புல இருக்காரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா நிச்சயமா தூதர் தூக்கி போத்தாச்சுவாங்க. அது நம்ம தீவிரவாத தாக்கல் ஈடுபட்டிருக்காரு அவரை தூதர் சொல்லி பார்க்க முடியாது. இல்ல சொல்ல கைது பண்ற பத்தி யாருமே கேள்வி, கைது பண்ற விதம் பத்தி தான் கேள்வி எழுப்புறாங்க. நான் திரு நாராயணோட கேட்கிறோம், இடைவெளிக்கு முன்னாடி கேட்ட கேள்விதான். இப்ப காங்கிரஸ் கட்சி கடுமையா கொந்தளிச்சிருக்கு. நீங்க ஆக்ரோஷமான வார்த்தை எல்லாம் பயன்படுத்துனீங்க. மத்திய அரசு அதுதான் சொல்ல வரேன். மத்திய அரசும் அதே மாதிரியான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியது. ஆனால் இதே போன்ற நிலைமை அப்துல் கலாமுக்கு ஏற்பட்ட போது இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் சல்மான் குர்சி சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்காம நான் வந்து திரும்ப பாராளுமன்றம் நுழைய மாட்டேங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவ்வளவு ஆக்ரோஷத்தை பண்றாரு. நாங்க இது இறையாண்மைக்கு இழைக்கப்பட்டு அவமரியாதைன்னு சொல்றாங்க. அந்த அம்மாவுடைய போஸ்டிங்கை கூட்டுறாங்க, ஒரு கிரேட் கூட்டுறாங்க. இனிமேலாவது இம்யூனிட்டி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இம்யூனிட்டி இருக்குமா இல்லையா மாற்று கருத்துனால இப்ப 100% இம்யூனிட்டி கிடைக்க முடியா? அவங்கள ஐநால வந்து கொண்டு போய் நிரந்தர பிரதிநிதியா காட்டுறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, இவ்வளவு ரியாக்ட் பண்றாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி அப்துல் கலாமுக்கு இப்படிப்பட்ட அவமரியாதை நடந்த போது இவ்வளவு பெரிய கொந்தளிப்பு காட்டல? ஏன் குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடிக்கு விசா கொடுக்க மாட்டேன்னு சொன்ன போது இந்த மாதிரி காட்டல? எங்களுடைய நாட்டுடைய முதலமைச்சருக்கு நீ கொடுக்க மாட்டேன் எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு ஏன் கேட்கல? முதல்ல அப்துல் கலாம் பத்தி, அப்துல் கலாம் அதே வார்த்தையில நீங்க குஜராத் முதலமைச்சர் சொல்றத 2 பேரையும் ஒரே தட்டில் வைக்கிறீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு எனக்கு தெரியல. நிச்சயமா நம்ம நாட்டு மக்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க.
அப்துல் கலாம் நீங்க வந்து எவ்வளவு கேவலமா சொன்னாலும் அவர் இந்த நாட்டுடைய ஒரு ஒரு நிமிஷம் நம்ம கேவலமா தயவு செய்து நீங்க கேவலம்ன்ற வார்த்தையை தயவு செய்து நான் வந்து குஜராத் முதல்வர் மோடியை வந்து கேவலமான வார்த்தையாக நான் சொல்லவில்லை. ஒரு முதலமைச்சர் அவ்வளவுதான். அவர் வந்து நீங்க வெளிப்படுத்தவே எப்படி வேணா வச்சுக்கங்க. நீங்க பாடி லாங்குவேஜ் அவங்க இரண்டு பேரையும் ஒரே தட்டுல ஒரே தட்டுல வைக்க முடியாது. நீங்க ஒரே தட்டுல வைக்க முடியாது. ஏனென்றால் இவர் சொன்ன மாதிரி இதாவது இவருக்கும் அவருக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா இவரே சொன்னாரு எவ்வளவு எளிமையானவர் அப்துல் கலாம், எவ்வளவு படாடோமா ஆடம்பரமாக நான் மட்டும் தான் செய்ய முடியும் என்று கூறுபவர் மோடி. அதனால இவங்க இரண்டு பேரும் தயவு செஞ்சு நீங்க 1000 சொல்லச்சே நான் குறுக்கிடல. தயவு செய்து இந்த நீங்க வந்து பார்லிமெண்ட் இருக்கிறதா மக்கள் மன்றத்தில் இருக்கீங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசாதீங்க. நீங்க பேசுறது இல்ல இல்ல நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். நீங்க தப்பா வந்து மத்ததெல்லாம் சொல்லச்சே நான் குறுக்கிடுற வழக்கமே கிடையாது. ஏன் இந்த குறிப்பிட்டு அவரை நீங்க கொஞ்சம் கேட்க மாட்டேங்கிறீங்க. தயவு செய்து ஏன் அவர் சொல்லச்சே நீங்க ஏன் அவர் சொல்லச்சே நிறுத்த சொல்ல மாட்டீங்க. அவர் சொல்லுங்க. இல்ல நீங்க அவர் பேசலாம். நீங்க மோடியை பத்தி படவனமா ஆடம்பரமான என்ற வார்த்தை நீங்க மோடிக்கு பேச வந்தீங்கன்னா மோடிக்கு பேசுங்க. ஏன் அமெரிக்காவுக்கு பேசி வந்துட்டு இருக்கீங்க? சார் அது அவரோட இஷ்டம். அவர் யாரோ பேசுறாரு. நீங்க வந்து மோடிக்கு பேசுங்க. மோடில எவ்வளவு கோபம் வருது? ஆமா உண்மையை சொல்லச்சே எதிர்க்கிறீங்க. மோடி கோபம் வருது. மோடினா எவ்வளவு கோபம் வருது? எனக்கு ஒரு கோபம் இல்ல. அப்துல் கலாமோட மோடி ஒப்பிட்டு பேசுறது தவறு. நான் பதிவு செய்ய விரும்புறேன். தவறு கிடையாது. நீங்க தவறு கிடையாது. உங்க நேரத்துல நீங்க இத பேசிக்கிட்டு இருக்கச்சே நான் குறுக்கிட்டேன்னா நீங்க கேக்குறது நியாயம். நீங்க மோடி மாதிரியே உங்களுக்கு ஒரு சட்டம் ஊருக்கு ஒரு சட்டம். இந்த மோடி மாதிரியே சொல்றீங்க. ஆமா இருக்குது. அந்த இது பணங்காட்டு நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். நீங்க வந்து நிறைய விவாதங்களை கலந்துட்டு நல்லா இத பத்தி பேசுங்க. நீங்க கேட்ட கேள்வி பதில் வந்துரும். நீங்க ஏன் இந்தியால இது நடக்குதுன்னு சொன்னீங்க. இல்ல இல்ல நம்ம கேள்வி சொல்ல ஒரே வச்சுங்களேன். மெயின் கேள்வி பதில் சொல்ல முடியாம போயிடும். விவாதம் முடிஞ்சு போகும். இல்ல நீங்க கேட்ட கேள்வி ஒன்னு பதில் சொல்ல. என்னன்னா இந்தியால எல்லாம் சல்தாகைன்னு போயிட்டு இருக்கோம். அமெரிக்கால மட்டும் நீங்க பதில் சொல்ல. நான் சொல்றேன் தீவிரவாத தடுப்பு சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தோம். இந்த தமிழக அரசை சேர்ந்த தமிழக முதல்வர், குஜராத்தை சேர்ந்த மோடி. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் தீவிரவாதத்தை தடுப்பது முக்கியம் அல்ல, என்னுடைய அதிகாரம் முக்கியம். மக்களை விட என்னுடைய அதிகாரம் முக்கியம். அந்த நாட்டுல ஸ்டேட்டும் பெடரல் கவர்மெண்ட்டும் மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து ஒரு சட்டம் போட்ட தீவிரவாதம்னா அடக்கி ஒடுக்கணும்னு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் சாவட்டும் பரவாயில்ல, ஆனா என்னுடைய அதிகாரத்துல குறுக்கிடக்கூடாது. தீவிரவாத சட்ட இயக்கம் சட்டம் கொண்டு வந்தமா இல்லையா, அதை எதிர்த்தாங்களா இல்லையா? ஏன் அதுக்கு பதில் சொல்ல? இல்ல அதெல்லாம் நடந்திருந்தா இந்த நாட்டுல தீவிரவாதம் இருக்காது. மகாராஷ்டிரா அரசு பயங்கரவாதத்துக்கு எதிராக சட்டம் கொண்டு போது ஓகே சொன்னீங்க. அதே வந்து குஜராத் அரசு கொண்டு போது செஞ்சீங்களா அப்படிங்கிற கேள்வி. என்னுடைய கேள்வி இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது. ஒரு இடைவேளைக்கு பிறகு அதை பற்றி நாம் விவாதிப்போம். மத்திய அரசு இப்போது கொந்தளிக்கக்கூடிய மத்திய அரசு ஏன் நரேந்திர மோடிக்கும் அப்துல் கலாமுக்கும் ஒரே தட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கும் அப்துல் கலாமுக்கும் இது போன்ற அவமரியாதை இழைக்கப்பட்ட போது ஏன் கொந்தளிக்கவில்லை? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. CRI Pump. 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 இப்பொழுது 100 நாடுகளுக்கு மேல் விற்பனை. CRI பம்புகள், பாயும் நம்பிக்கை வெள்ளம் உலகெங்கும். 2004 எங்களுக்கு ஒரு கனவு இருந்தது. கமோடிட்டி ட்ரேடிங்கை தென்னிந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று. அது நனவானது போலவே கரன்சி ட்ரேடிங்கையும் உங்களிடம் சேர்ப்பது எங்கள் கடமை. அட்வென்ச்சர்ஸ் இந்தியா. அட்வென்ச்சர்ஸ் இந்தியா சத்தியம் சாத்தியமாகும். 108 507 பாத்தீங்களா, இன்னும் தேக்கல. இதை விட நல்ல நான்ஸ்டிக் குக்வேர் இருக்கா? இதை விட நல்ல நான்ஸ்டிக் குக்வேர் இருந்தா நான் இங்க வேலை விட்ட போடுறேன். இருக்கு, பிரீமியர் நான்ஸ்டிக் குக்வேர் இருக்கு. அதுக்கு கை டெஸ்டிங் பத்தாது, அப்ரேஷன் லேப் டெஸ்டிங் வேணும். பிரீமியர் நான்ஸ்டிக் குக்வேர் மற்ற சாதாரண நான்ஸ்டிக் குக்வேர்களை விட ட்ரிபிள் லேயர் கோட்டிங் கொண்டது. அப்போ பிரீமியர் தான் நல்ல நான்ஸ்டிக் குக்வேர். பிரீமியர் நான்ஸ்டிக் குக்வேர் 80,000 கீறல்களுக்கு மேல் தாங்கக்கூடியது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்குனா ஸ்கூட்டி வின் பண்ணலாம். 1 2 இல்ல
200 ஸ்கூட்டி பலமா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ரங்கநாதன் தெரு மற்றும் பிரசிவாக்கம். பொண்ணு ஆட்டோல சுத்தி இருக்கீங்க. அப்புறம் குழந்தை கொடுத்திருக்கேன். ஆனா ஐ லவ் யூ மட்டும் சொல்ல மாட்டியா? சொல்லு. இவன் வேற மாதிரி. புத்தம் புதிய வெற்றிக்கு MCR வேஷ்டிகள் சர்ட்டுகள். சமைக்கிறதுக்கு இவ்ளோ பக்குவம் தேவையாமா? நல்ல பக்குவமா சமைச்சாதான் மனமும் தரமும் இருக்கும். அப்ப உள்ளவங்க சாப்பாட்டுக்கு தேவையானவைகளை அவங்களா சுத்தம் செஞ்சு கலப்படமற்ற உணவுகளை பக்குவமா சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்படி சாப்பிடுற சாப்பாட்டுல தான் மனமும் தரமும் இருக்கும். அதுக்கு பேர் தான் பாரம்பரிய உணவு முறை. நம் முன்னோர்களின் உணவு முறையை மனதில் கொண்டு முன்னோடியாக இருப்பதுதான் ராவணன் மசாலா. இல்லத்தரசிகளின் இனிய நண்பன் ராவணன் மசாலா. பேரனா மாலினி. மாலினி. ஐ லவ் யூ. வெண்ணையில செஞ்ச செல்ல சென்னையில பார்த்தேன். அன்னையில இருந்து நான் என்னென்னப்போ ஆனேனே ஏதேதோ. இவன் வேற மாதிரி வெற்றி நடை போடுகிறது. பாரபன் சல்பேட் இந்த இரண்டும் சாதாரண ஷாம்புல இருக்கு. இதனால் கேன்சர் வரலாம், மேலும் முடி கொட்டலாம். பாரபன் சல்பேட் இல்லாதது வேண்டுமா? வீகேர் ஷிகாகாய் பேஸ்ட், இந்தியாவின் முதல் ஷிகாகாய் பேஸ்ட். வீகேர் ஷிகாகாய் பேஸ்டுடன் சிறிது தண்ணீர் கலக்கி தேய்த்தால் உறுதி ஆரோக்கியமான கூந்தல் பெறலாம். வீகேர் ஷிகாகாய் பேஸ்ட். தரம் பிளஸ் தகுதி அக்னி, உறுதி பிளஸ் உழைப்பு அக்னி, தொழில்நுட்பம் பிளஸ் நுணுக்கம் அக்னி, அனுபவம் பிளஸ் அங்கீகாரம் அக்னி. TMT கம்பிகள் கட்டிடங்களின் பிளஸ் பாயிண்ட். 10 நிமிஷத்துல பன்னீர் சமையல் வீட்லயா? மில்கி மிஸ்ட் பன்னீர் இருந்தா போதும். சக்கு சக்கு சக்குன்னு வெட்டி எண்ணெயில வறுத்து எந்த குருமாவுக்கும் மசாலாவுக்கும் சேர்த்தா அது ரெடி. சாப்பிட்டா அது ரெடி. வாவ்! சுவையான மிருதுவான மில்கி மிஸ்ட் பன்னீர். 10 நிமிஷத்துல பன்னீர் சமையல். பஸ் ஸ்டாண்ட்ல பயணம் செய்யதான் யாரும் இல்லையே, இப்ப ஃபாஸ்ட் ட்ராக் கால் டாக்ஸில வெளியூர் போக கிலோமீட்டர் 8 ரூபாய்னு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இனி யார் தான் பஸ்லயோ ட்ரெயின்லயோ போவாங்க? சொகுசா கார்ல போக மாட்டாங்களா? ஃபாஸ்ட் ட்ராக் கால் டாக்ஸி 6000. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் வண்ண வண்ணமாய் நட்சத்திர கூட்டம் தடைகள் சந்தோஷம் தி சென்னை சில்க்ஸின் உடை தருதே. Merry Merry Christmas, Happy Happy New Year. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. தடைகள் சந்தோஷம் தி சென்னை சில்க்ஸின் உடை தருதே. வேணும் 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 பாதாம் ட்ரிங்க் வேணும். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் குடிக்கத்தானே வேணும். பிடிக்கும் 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 எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ரொம்ப பிடிக்கும். ஆச்சி பாதாம் இப்போது ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் இன்னொன்று இலவசம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே. துணை தூதர் கைது செய்யப்பட்ட விவகாரம் அவமதிக்கப்படுகிறதா இந்தியா என்பது பற்றி இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். விவாதம் இங்கே சென்று கொண்டிருக்கிறது. மக்களுடைய கருத்து இந்த பிரச்சனை என்னவா இருக்கிறது? குறுஞ்செய்தி மூலமாக அவருடைய கருத்துக்களை கேட்டிருந்தோம். மக்கள் இந்த இந்திய துணை தூதர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவருடைய கருத்து என்ன, இப்போது பார்க்கலாம். இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததற்கான முக்கியமான காரணம் அமெரிக்காவுடைய அத்துமீறல் என்று 18% பேரும், இல்லை இந்தியாவின் பலவீனம் என்று 54% பேரும், இந்தியாவின் பலவீனம் தான் காரணம் என்று 54% பேரும், தனி மனித தவறு, அந்த பெண் செய்த ஒரு தனி மனித தவறு என்று 28% பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய அத்துமீறல் என்று 18% பேரும், இந்தியாவின் பலவீனம் என்று 54% பேரும், தனி மனித தவறு என்று 28% மக்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நான் வானதியோட கேட்க விரும்புகிறேன், உங்களுக்கு சந்தோஷமான ஒரு முடிவு தான் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்தியாவோட பலவீனம் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 54% தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம இந்த பிரச்சனை மட்டும் நிறைய பிரச்சனை நம்ம பார்க்கிறோம். அதாவது இத்தாலியுடைய மீனவர்கள் வந்து அவங்களுடைய கடற்படைக்காரங்க வந்து நம்மளை பாதுகாப்பு வீரர்கள் வந்து நம்மளுடைய தாக்கிட்டு போனதாகட்டும், மற்ற இலங்கை பிரச்சனை ஆகட்டும், எந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அடி வாங்குற இடத்துல இருக்கு. அப்ப மத்திய அரசுடைய பலவீனம் தான் முக்கியமான காரணம் மக்களுடைய கருத்து. அதை நீங்க உடன் பண்ணீங்களா?
இல்ல அதுல உடன்படுறதை விட திருப்பி திருப்பி நாங்களுமே இந்த கருத்து தான் சொல்லிட்டு வரோம். நீங்க ஒரு நாட்டுக்கு வெளியில போகும்போது இந்தியர் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்டினுடைய பலம் பலவீனம் எல்லாமே அந்த தனி மனிதனுக்கும் என்ன மரியாதை அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கு கிடைக்கிற மரியாதை பொறுத்து தான் அது இருக்கு இல்லைங்களா? அதனால நீங்க ஒட்டுமொத்தமாகவே ஒரு சைனாவோட பிரதமர் வராரு, நம்ம இந்திய பிரதமர் இப்படி கீழே குனிஞ்சு போய் இப்படி கையை கொடுக்கறாரு அப்படிங்கும்போது நீங்க ஒரு ஒரு என்ன மெசேஜ் கன்வே பண்ண போகுது இந்த நாடு? எந்த விஷயம் எடுத்துட்டாலும் நீங்க நம்முடைய நாட்டு பிரச்சனைகளை என்னங்க இது? ஒரு நாட்டுல நீங்க ஒரு வணக்கம் சொல்றதோ இல்ல மற்ற விஷயங்களா பிரதமருக்கு ஒரு மணி நேரம் தனி பார்ட்டி வச்சாரு, விருந்து வச்சாரு, அவர் வாசல் வரைக்கும் வழி அனுப்பினாரு, அவர் புரோட்டோகால மீறி வந்தாருன்னு உலகப்பட பத்திரிகைகள் போனா சொல்லுச்சு. அதெல்லாம் நீங்க பாராட்ட போறீங்களா என்ன? நீங்க பாராட்ட வேண்டிய விஷயத்தை நாங்க பாராட்டுறோம். ஆனா நான் சொல்றது என்னன்னு கேட்டா, ஒரு நாட்டினுடைய பலம் பலவீனம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு உலக அரங்குல எப்படி இருக்கு? இந்திய அரசாங்கம் ஒரு பலவீனமான அரசாங்கம் அப்படிங்கறத வெளியில இருக்கு. நீங்க அதனாலதான் சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் எங்க மாலத்தீவு என்ன அந்த மாதிரி ஒரு சின்ன நாடு கூட நீ என்னையா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நீ உன்னோட கான்ட்ராக்டர் நான் மதிக்கணும்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சான்னு சொன்னா நம்ம டெல்லியில உட்காந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதே மாதிரிதான் நீங்க சைனாவோட அத்துமீறல், நீங்க இந்த பக்கம் பங்களாதேஷ்காரங்க உள்ள நம்ம வில்லேஜுக்குள்ள அவங்க உட்காந்து ரோடு போடுவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? நீங்க அமெரிக்கா பெரிய சட்டாம்பலத்தனமா நடக்குது அப்படின்னு சொன்னா இன்றைக்கு ஒரு வல்லரசு நாட்டுக்கே உரிய பெருமிதத்தோட அவங்க சில விஷயத்துல அத்துமீறாங்க. அது இந்தியாவுக்கு எதிராக மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகள் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அப்ப இந்தியா கிட்ட மோதுறது அப்படிங்கிறது இந்திய குடிமக்களை எப்படி நடத்துறதுங்கிறது சேர்ந்துதான் வருது. அது நம்முடைய மீனவர்களாகட்டும், ராணுவ வீரர்களாகட்டும், எல்லைகளாகட்டும், எதுவா இருந்தாலும் அரசாங்கம் இதை எப்படி கையாள்கிறது அப்படிங்கறத இந்த செய்தி மக்களுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் உலக அரங்குக்கும் செல்லும் போதுதான் நம்ம நாட்டு குடிமக்களை நடத்துறதோட விதம் ஆரம்பிக்குது. நம்ம இந்தியா இன்னும் கடுமையா நடந்துக்கணும் அப்படிங்கிற திரு நடராஜன் அவர்கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு இவ்வளவு கடுமையா நடவடிக்கை எடுக்கக்கூடிய அமெரிக்கா 2 வருஷம் முன்னாடி பாகிஸ்தான்ல அமெரிக்காவுடைய தூதரத்துல வேலை பார்த்த ஒரு கான்ட்ராக்டர் 2 பேரை பாகிஸ்தானில் கொலை செய்த வழக்குல அவர் சிறையில் இருந்த போது பாகிஸ்தான் அரசு பேசி உடனடியா அவரை விடுதலை பண்ணி அங்க அமெரிக்காவே கொண்டு போயிருச்சு அமெரிக்க அரசு. ஒரு கொலை வழக்குல 2 பேரை பாகிஸ்தான் மக்களை கொலை பண்ண வழக்குல எந்த வழக்கும் இல்லாம முடிச்சு போனது அமெரிக்கா. ஆனா இன்னைக்கு ஒரு விசா பிரச்சனையில இவ்வளவு பெரிய கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது பாகிஸ்தான் மேல இருக்கக்கூடிய பரிவும் இந்தியா மேல இருக்கக்கூடிய ஒரு துச்சம் தான் காரணம். நம்ம மறக்க முடியுமா? பாகிஸ்தான் மீது அமெரிக்கா பாரபட்சம் காட்டுகிறது என்பது வெகு காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. அதில் ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது ஒசாமா பின் லாடனுக்கு பிறகு. ஒசாமா பின் லாடன் நிகழ்ச்சிக்கு முன்பு அதிகமாக பாகிஸ்தான் ஆதரித்து வந்தது, இப்போது அந்த அளவுக்கு இல்லை என்று. நீங்கள் இன்னொன்று சொன்னீர்கள், இத்தாலியை பற்றி சொன்னீர்கள். இத்தாலிய மாலுமிகள் இந்திய கேரளத்தில் மீனவர்களை கொண்டு அதற்கே இந்த அளவுக்கு நாம் எழுச்சி காட்டவில்லை. இந்த அமெரிக்க செய்த ஏன் நம்மிடம் அவ்வளவு எழுச்சி வரும்? இத்தாலியர் என்றால் பேசாம விட்டு விடுவோமா? அப்படி இல்ல, பார்லிமெண்ட்ல கடுமையான எழுச்சி இருந்துச்சு. அவங்க கட்டாயம் வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பிரச்சனை நடந்துச்சு. பார்லிமெண்ட் திரும்பி வந்தாங்க. திரும்பி வரும்போது கோர்ட் ரொம்ப கடுமையா சொன்னதுக்கு அப்புறம் தான் அரசாங்கத்துக்கு வேற வழி இல்லாம அதுக்கப்புறம் தான் இத்தாலி தூதரகத்துக்கு அந்த அரசாங்கத்துக்கு நம்ம செய்தி அனுப்பிச்சு வெளியுறவுத்துறை மூலமா அதை ரொம்ப கடுமையா நம்ம கொண்டு வந்து இது பண்ணோம். அப்போ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது? இல்ல அப்ப அவங்க மரண தண்டனை கொடுக்க மாட்டோம்னு உறுதி கொடுத்து கூப்பிட்டோம். ஒரு வழக்கு நடந்து முடியறதுக்கு முன்னால மரண தண்டனைக்கான வழக்கு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை மறந்து முடியாது. அவர்கள் கொடுக்க மாட்டோம் உத்தரவாதம் கொடுத்து அவங்களை கூப்பிட்டோம். இத்தாலிக்கு ஒரு நியாயம் இன்னொன்னு நியாயம் தெரியல. அப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது. நான் திரு அமெரிக்க நான் கேட்க விரும்புறேன். நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது ஒரு பெரிய பதவி அப்படின்னு அவங்களுடைய குற்றத்தை மன்னிக்கக்கூடிய போக்கு, பெருந்தன்மையா நடந்துக்கிற போக்கு, வேற மாதிரி பார்க்கக்கூடிய போக்கு நமக்கு சகஜமாயிருச்சு. அவெல்லாம் பெரிய ஆள்பா, அங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல நம்ம ஒரு சின்ன ஜீரோ டாலரன்ஸ் அப்படிங்கிற பாக்குறோம். சிங்கப்பூர்ல ஒரு சின்ன கலவரம் ஒரு பஸ்ல கல்வீச்சு நடந்துச்சு. பிரதமர் டிவியில தோன்றி மக்கள் முன் உரையாற்றக்கூடிய அளவுக்கு அவங்க கடுமையா நடந்துக்கிறாங்க. நேரடியா வர்றாங்க. அவங்க அங்க ஜீரோ டாலரன்ஸ் இருக்கிற விஷயத்தை நாம இப்படி நம்ம ஓவர் ஆக்ட் பண்ண சரிதானா? அவங்க அந்த நாட்டு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படி நம்ம ஏன் பார்க்க கூடாது? அதாவது அந்த நாட்டு சட்டத்தை அவங்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1984 லிபியன் தூதரத்துக்கு எதிராக லண்டன்ல இருக்கச்சு அங்கே உள்ளேன்னு சுட்டதுல இவங்களுடைய பிரிட்டிஷுடைய போலீஸ்காரரே இருந்து போயிட்டார். ஆனா அவங்க யாரையும் இது பண்ணாம வெளில போயிருக்காங்க. இதை அவங்க சட்டம் மட்டும் இல்ல, உலக 1984 நடந்தது லிபியன் டிசிடென்ட்ஸுக்கு உலக நாடுகள் எல்லாம் வியன்னா கன்வென்ஷனை செய்யணும். அந்த கன்வென்ஷனை மீறி இருக்காங்க அப்படின்றது தான் இதுல முக்கியமான குற்றச்சாட்டு. நம்ம அம்மா இந்த டிப்ளமேட்டிக் இதுக்கு அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அது தப்பு தான், அதற்கான தண்டனை அனுப்பணும். ஆனா இவர்கள் செய்த முறை சரியல்ல அப்படிங்கிறது இது. இவங்க 2 பேரும் வழக்கமாகவே இந்த காங்கிரஸ் அரசையும் இத்தாலி அப்படின்றத ரொம்ப ஒரு வீராவாசத்தோடு பண்ணாரு. ஆனா இந்த ஆயுத எழுத்துலயே பல முறை நான் இங்க வந்திருக்கச்சே
தமிழக மீனவர்களுக்கு தான் ஒண்ணு, ஆனா கேரளால இருக்க இது பண்ண உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணீங்கன்னு நீங்களும் கேட்டிருக்கீங்க, மக்களும் கேட்டிருக்காங்க. இந்த பொய்ய இவங்க ரெண்டு பேரும் இவங்களாவது அரசியல்வாதி, இவர் அரசியல்வாதி இல்ல. நாக்கு இப்படியும் பொருளுது அப்படியும் பொருளுது. அரசியல் ஒரு டிப்பிக்கல் அரசியல்வாதியாக அவர் பேசுறாரு. இத்தாலிக்கு இல்ல இல்ல வந்து அவங்க கிளியரா அப்ப கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம். உடனே அந்த இடத்துல இருந்து சாமர்த்தியமா உள்ள இழுத்துட்டு வந்து இத்தாலிய இவங்களை வெளில போகாத மாதிரி செஞ்சோம். ஆனா இத மக்கள் மத்தியில ப்ரொஜெக்ட் பண்றது இந்த மாதிரி தவறான நடுநிலையானவர்கள் என்று சொல்லக்கூடிய தவறான கருத்தை பதிவு பண்றாங்க. இல்ல அதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். மரண தண்டனை பதிவு செய்யப்பட்ட வழக்குல தான் உங்க வழக்கு பதிவு அப்படிங்கன்னு சொல்லிட்டோம். இல்ல அதை நம்ம பதிவு அவர் வந்து சொன்னது தவறு, வன்மையாக கண்டிக்கிறேன். ஒவ்வொரு தரப்பு எடுக்கிறவங்க ஒவ்வொரு தரப்ப சொல்றதுக்காக சில விஷயம் சொல்றது வழக்கம் தான். நீங்களே பல முறை சொல்லிருக்கீங்க. ரெண்டு தரப்புலயும் வந்து காங்கிரஸ் குற்றம் சொல்றதுதான் இங்க ரெண்டு தரப்பு இருக்குது. ஒவ்வொரு தரப்புல ஒருத்தருக்கு எதிராக ரெண்டு தரப்பு இருக்குது. குற்றம் சொல்லுங்க, பரவாயில்ல. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்ப மக்கள் கருத்து தான சார் போட்டீங்க. மக்கள் கருத்து தான் போட்டீங்க. நான் ஒண்ணும் தப்பு சொல்லலையே, மக்கள் கருத்தை நான் மாத்தி சொல்லலையே. ஆனா நீங்க சொன்னீங்க இத்தாலி இத பத்தி சொன்னதுதான் நான் மாத்தி சொல்றேன். இத்தாலினா உங்களுக்கு கோபம் வருது? எனக்கு கோபம் வரல. ஆனா நீங்க வந்து அது கோபம் வருது. இத்தாலினா ஆமா வரதான் வருது. ஏன்னா உங்களை வந்து நீங்க தனி மனிதரை தாக்குகிறீர்கள். அதனால நான் செய்ய வேண்டியது. தனி மனிதர் இல்ல சார், இத்தாலி இல்ல இல்ல இத்தாலி தான். ஆனா அவங்களை உள்ள கூட்டு வந்து அரெஸ்ட் பண்ணணும்ன்றதான் நான் இங்க பதிவு பண்றேன். நேரம் இல்ல. நம்முடைய விவாதம் வந்து அடிப்படையானது இந்தியா அவமதிக்கப்பட்டதா என்பதுதான். இந்த இடத்தில் நம்முடைய அங்க துணை தூதரை ஒரு தனி பெண்ணாக நாம் பார்த்துவிட முடியாது. டோன்ட் ஷூட் த மெசேஞ்சர் என்று எப்போதுமே சொல்வார்கள். தூதர்களை தனியாக முக்கியமாக மரியாதை எப்போதும் நடத்த வேண்டும். அப்படி அவர்களுக்கு ஏதாவது அவமரியாதை இழைத்தால் அது ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அவமரியாதை தான் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. அவர் தவறு செய்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், கைது செய்ய வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் கைது செய்யப்பட்ட விதம் நிச்சயமாக இந்தியாவினுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய இதயத்திலும் ஒரு வலியை ஏற்படுத்தியிருக்கிறது.